வணக்கம். டெல்லியில தெருநாய்களை ஒரு 3 லட்சம் தெருநாய்களை எடுத்துட்டு போய் ஒரு ஷெல்டர்ல அடைச்சி வைக்கணும். ஏன்னா ரோட்ல குழந்தைகளை கடிக்குது, அதுக்கப்புறம் அது போற வரவங்க எல்லாம் பயமுறுத்துது. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆர்டரை சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு போட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் இந்த நாட்கள்ல போட்டிருக்காங்க. இதுக்காக அனிமல் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல இருந்து நிறைய பேர், அந்த விலங்கினங்களை நேசிக்கிறவங்க, அனிமல்ஸ் நேசிக்கிறவங்க நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா, நான் பெரிய அளவில் பெட் லவர் கிடையாதுங்க. இந்த நாய் பூனை இதெல்லாம் எடுத்து பார்த்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நான் இருந்ததே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் தீண்டத்தகாத அளவுக்கு அதை வெறுத்ததும் கிடையாது. எனக்கு பிடிக்கும், ஆனால் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் அப்படியே இருந்ததுனால எனக்கு பயத்தில் நான் அது பண்ண மாட்டேன். ஆனால் என்னோட ஃப்ரெண்டு சந்தியா இருக்காளே, அவள் எப்படின்னா, அவள் அசிஸ்டண்ட்டே வச்சுக்க மாட்டா. ஏன் நீ அசிஸ்டன்ட் வச்சுக்க மாட்டேற, இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு கேட்டால், இல்லை அந்த காசு நம்ம ஏதாவது நாய்க்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம்ல, தெருவில் இருக்க நாய்க்கெல்லாம் தினம் சாப்பாடு கிடைக்காது, அதுக்கு ஏதாவது ஃபுட்டு வாங்கி கொடுக்கலாம் லக்கு, அதனால தான் நான் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாள். அது பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கும். ஐயோ, நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லையே அப்படின்னு தோணும். நிஜமாவே அவளை பார்த்து தான் எனக்கு எந்த விதமான போஸ்ட் அவள் போட்டாலும் உடனே நான் ஷேர் பண்றது எல்லாமே. பட் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, எனக்கு இதுக்கு கண்டிப்பா நானும் அகெயின்ஸ்டா இருக்கேன். நிச்சயமா இது தப்பு, பண்ணக்கூடாது. ஆனா ஏன் பண்ணக்கூடாது, இதை பண்றவங்க இதெல்லாம் ஏன் பண்ணிருக்கலாமே அப்படின்ற சில கேள்விகள் எனக்குள்ள வந்தது. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்றேன். இப்போ தெருவில் போற வர குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி 3 லட்சம் நாய்களை நீங்க புடிச்சிட்டு போய் ஒரு ஷெல்டர்ல வைக்கிற அப்படின்னு சொல்றீங்களே, எத்தனை குழந்தைங்களை ரேப் பண்றாங்க, அதுங்களை கொல்றாங்க. எத்தனையோ பேர் ஆணவ கொலை, கௌரவ கொலைங்கிற பேர்ல எவ்வளோ தப்பா விஷயங்கள் பண்றாங்க. தவறான உறவுகளால தன்னுடைய கணவனை, மனைவிய, குழந்தைகளை அவங்களே கொல்றாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் உங்களால இப்படி ஒரு நாள்ல உத்தரவு போட்டு எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது இல்லையா? ஏன்னா இவங்கெல்லாம் ஆறறிவு படிச்ச மனுஷங்க. இவங்களுக்காக வாதாடுறதுக்கு உடனே நிறைய வக்கீல் வருவாங்க, நிறைய சட்டங்கள்ல ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டையை தூக்கிட்டு வந்துருவாங்க, யாரும் உள்ள நுழைஞ்சு வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்காக. சோ இதனால நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அப்படி யாருக்காவது அந்த ஒரு சொரணை இருந்து இதுக்கு ஒரு இனிஷியேட் எடுத்து அன்னைக்கே ஒரு பெரிய உத்தரவு போட்டிருந்தா, 2012 எப்போ முதல் நிர்பயா கேஸ், முதல்லன்னு சொல்ல முடியாது, இந்த உலகத்துல எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு கோரமான ஒரு கேஸ், நிர்பயா கேஸ் நடந்த போதே அதுக்கப்புறம் எந்த பொண்ணும் செத்திருக்க மாட்டாங்க, எந்த குழந்தைகளும் ரேப் பண்ணி சாகடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா 2017 அதுக்கு நடுவில் நிறைய நடந்தது. இந்த டெல்லியில தான் அந்த நிர்பயா சம்பவமும் நடந்தது. அதுக்காக அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்ட அந்த குற்றவாளிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கதைகள் சொல்லி அதெல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணி கடைசியா ஒருத்தரை வெளியில அனுப்பி அவருக்கு தையல் மிஷின் எல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா இருக்க சொல்லிட்டீங்க. அவர் நாயா இருந்திருந்தா உடனே அன்னைக்கே நீங்க ஷெல்டர்ல அடைச்சி அவரை கொண்டு இருப்பீங்க. பட் மனுஷன் இல்லையா, சோ அவங்க தப்பு பண்றது இயல்பு தானே, ஒரு ரேப்பு தானே. அந்த பொண்ணுக்கு ராடெல்லாம் உள்ள விட்டு அவளை கொலை பண்ணி ரொம்ப கொடூரமான முறையில சும்மா ஒரு விளையாட்டை தானே பண்ணிட்டாங்க. அது பாவம், அந்த பையனுக்கு எதுவுமே தெரியாது, அதனால நீங்க வெளியில அனுப்பிட்டீங்க. இது நாயா இருந்து நீங்க அன்னைக்கே அந்த முடிவு எடுத்திருப்பீங்க. பாவம், அது ஒரு விஷயம். அடுத்தது 2017 ஜஷ்வந்த்னு ஒருத்தன் ஒரு 7 வயசு குழந்தைய அவனுடைய பிளாட்ல வச்சு ரேப் பண்ணி அவளை கொண்டு போய் ஒரு மலையில வச்சு கொன்னுட்டு எரிச்சிட்டு வந்துட்டான். சோ அவனை நீங்க ஜெயில அரெஸ்ட் பண்றீங்க. திரும்ப அவங்க அம்மா அவனுக்காக பெயில் எல்லாம் அப்ளை பண்ணி வெளியில வரான். அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு திரும்ப உள்ள போறான். திரும்ப அங்க இருந்து தப்பிச்சு வெளியே கண்ணாமூச்சி, இன்னைக்கு வரைக்கும் அவன் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கான். அவனை நீங்க எதுவுமே பண்ணல இப்ப வரைக்கும். அவன் நல்ல சுதந்திரமா ஏதோ இப்போ அந்த மாதிரி வெறி பிடிச்ச நாயங்க கையில நைட்டு டிராவல் பண்ற ஒரு பொண்ணுங்களோ யாரோ, அவனுக்கு பொண்ணு ஆம்பளை எதுவுமே கிடையாது, அம்மாவே கொல்றவனுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அப்ப இந்த அளவுக்கு டேஞ்சரான மனுஷங்களை நீங்க விட்டு வச்சுட்டு அதுக்கு ஒரு கடுமையான சட்டங்களை இந்த நாட்டுல கொண்டு வராம இப்ப நாய கிளீன் பண்ணிட்டா நாடு கிளீன் ஆயிடும்னு நினைக்கிறீங்க. இந்த 78 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில நம்ம அடைஞ்ச சுதந்திரத்தின் பலன் இதுதான் அப்படின்னு இந்த நாட்கள்ல நீங்க ப்ரூவ் பண்ண விரும்புறீங்க. சோ இதுதான் எனக்கு புரிஞ்சதெல்லாம். அந்த ஜஷ்வந்துக்கு அன்னைக்கு ஒரு நல்ல தண்டனை, இந்த நாடே திரும்பி பாக்குற மாதிரி ஒரு சூப்பரான தண்டனை கொடுத்திருந்தா அடுத்த வருஷமே உங்களுக்கு
ஹாசிபாங்கிற ஒரு 8 வயசு குழந்தைய கோவில்ல வச்சு 7 பேர் அந்த பொண்ணை துள்ள துடிக்க 9 நாள் கற்பழிச்சாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க? ஊர் பெரியவங்க. அவங்களுக்கு அந்த அன்னைக்கு வந்த நியூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஊர் பெரியவங்க. யாரு பெரியவங்க? குழந்தைய கற்பழிக்கிறவங்களா? ரிலீஜியஸ் பேரை சொல்லி அதுக்கான பரிகாரம்னு சொல்லி கேவலமான வேலை செய்யறவங்க தான் வந்து பெரியவங்களா? இவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுத்தீங்க? அப்படி நீங்க தண்டனை கொடுத்திருந்தா அதுக்கப்புறம் எத்தனையோ பேரு, நந்தினியில ஆரம்பிச்சு எத்தனையோ பேரு, ஜாதிய படுகொலை இருக்கு இங்க, எத்தனை சொல்லிக்கிட்டே போலாங்க. அது சொல்றதுக்கே நாக்கு கூசுதுன்னு தான் சொல்லணும். நிர்பயா கேஸ் நடந்த போது இந்த உலகமே அழுதுது, எல்லாரும் அழுதாங்க, கண்ணுல ரத்த கண்ணீர் வந்தது. அந்த தாய்க்கு ஒரு சரியான நீதி கிடைச்சதா? அதுக்கு அடுத்து வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. ஏன் நீங்க நைட்ல வெளியே போறீங்கன்னா வீட்டுல உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு எல்லாருக்கும் வசதி இல்லைங்க, எல்லாருக்கும் அதுக்கான வசதிகள் வந்துடல. அவங்கவுங்க ஓடிதான் உழைச்சு சாப்பிட வேண்டியது இருக்கு. எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி போகும்போது பாதுகாப்புங்கிறது நாய்கிட்ட இருந்து மட்டும் நீங்க பாதுகாத்து வச்சுட்டீங்கன்னா போதும். நாயெல்லாம் வந்து சொல்லவே சொல்லாதீங்க, அதுக்கெல்லாம் நன்றி இருக்கு. நிஜமா சொல்றேன், நான் இந்த வீடியோக்காக சொல்லவே இல்லைங்க. இங்க ஷூட்டிங் நான் வர இடத்துல பாத்தீங்கன்னா காலையில என் கார் உள்ள வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாய் அப்படியே ஓடி வரும். சத்தியமா நான் அதுக்கு எதுவுமே கொடுத்தது கிடையாதுங்க. ஆனா என் அசிஸ்டன்ட் வந்து ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்து அந்த நாய்களுக்கு கொடுப்பாங்க. அதனால என் வண்டியை பார்த்தா அதெல்லாம் ஓடி வரும். அவ்வளோ நன்றி இருக்கு. அது சிரிக்கும். நான் அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். சிரிக்கும் பார்த்து. இத்தனைக்கும் நான் பெட்டு வளர்த்தது கிடையாது. அது என்னெல்லாம் பண்ணுன்னு கூட எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த நாயெல்லாம் சிரிக்கும். என் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, அம்மா உங்ககிட்ட விளையாடுதுமா, சிரிக்குதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில நான் டப்பிங் போயிட்டு வரேன். நான் வரும்போது படிக்கிட்டு ஒரு நாய் உட்கார்ந்து இருந்தது. அது வழியே விடல. ப்ளீஸ் கொஞ்சம் வழிவிடுன்னு நான் சொல்றேன். அது அப்படியே நின்றுட்டு இருந்தது. எனக்கு கொஞ்சம் பயங்கிறதுனால, பாத்தீங்களா நீங்களே பயப்படுறீங்க, அப்படி சொல்லாதீங்க. ஒருத்தர் வளர்ந்த விதம் அப்படி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணுமே பண்ணாது. நிஜமா சொல்றேன். அது தன்னுடைய பாதுகாப்புக்காக தான் அது குறைக்கிறது, ஓடுறது எல்லாமே. இப்ப நம்ம கையில கொண்டு வரவங்க, நம்ம ஏதோ ஒரு தின்பண்டம் என்ன இருக்குன்னே தெரியாது. இப்போ நம்ம மலை மேல ஏறி போறோம், நம்ம கையில வந்து பேக் வச்சிருப்போம். அப்ப குரங்கெல்லாம் ஓடி வந்து நம்ம கையில இருந்து புடுங்கும். என்னமோ வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தானே தவிர அது கடிக்கணுங்கிற மோட்டிவேஷனோ எதுவுமே கிடையாதுங்க. நிஜமா சொல்றேன். நீங்க வந்து அதுக்கு ஒரு கரெக்டான வகையில வேக்சினேட் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் எத்தனையோ வாட்டி அவ தினமும் 40 நாய்க்கு வந்து அவ சாப்பாடு போடுவா. சீரியஸா அது சொல்லும் போதே எனக்கு வந்து கண்ணு கலங்குது. யாரு அப்படிலாம் செய்வாங்கன்னு தெரியல. நிஜமா அவளுக்கெல்லாம் வந்து எவ்வளோ புண்ணியம் சேரும் அவளுக்கு லைஃப்ல. ஏன்னா நான் வந்து எப்பவுமே ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன்னா இந்த ஆர்ஃபனுக்கு போயெல்லாம் செஞ்சது மாட்டேன். ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில எங்க இருந்தாவது வந்து உதவிகள் கிடைச்சிரும். பட் இந்த ரோட்ல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லா நாளும் எல்லாமே கிடைச்சிராது. ஸோ அதனால நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கும். நான் அப்படி நினைப்பேன் அவங்களுக்கு கொடுக்கணும்னு. அவ அதுக்கு ஒரு படி மேல போய் ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து தினம் 40-45க்கு மேல இருக்கிற நாய்களுக்கு அவ ஃபீட் பண்ணுவாங்க. நாங்க எங்கேயாவது சினிமாக்கு போலாம், வெளியில போலாம் அப்படின்னு சொன்னா கூட 7 மணிக்கெல்லாம் வந்துடலாமாடி, நான் வந்து நாய்க்கெல்லாம் சாப்பாடு போடணும், பக்கத்து தெருவில் போய் போட்டுட்டு வரோம். அதுக்கு அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா தெரியுமா? எவ்வளவு பேர் அவளை திட்டிருக்காங்க. நீ வந்து சோறு போட்டு போயிடுற, அந்த நாயெல்லாம் வந்து இங்க அசிங்கம் பண்ணுது, இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுது. அத ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது. எல்லாரும் இன்னைக்கு சொல்ற மாதிரி எனக்கு சீரியஸா சொல்றேன், இந்த விஷயத்துக்காக எனக்கு ஏதாவது செய்யணும். என்னோட குரலும் ஒரு நிறைய பேர் தூக்குற அந்த படகுல என்னோட ஒரு சின்ன பகுதி இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே பண்றேனே தவிர வேற எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது. சீரியஸா சொல்றேங்க. எல்லாரும் இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. நிஜமா இது வந்து இன்னைக்கு இது சரியா ஆகுதோ இல்லையோ, வரப்போற நாட்கள்ல வந்து இதுக்கு ஒரு சரியான வகையில எல்லா விதமான சொல்யூஷனும் கிடைக்கும். இப்ப ஷெல்டர்ஸ்ல கொண்டு போய் இவ்ளோ டாக்ஸ் அடைக்கிற அப்படி சொல்றாங்களே, இங்க ரோட்ல பேசுற மனுஷ கண்ணு தெரியாம, கால் ஊனத்தோட, சாப்பிட முடியாம, வேலை செய்ய முடியாம எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க சோறு போடுவீங்களா? எடுத்துட்டு போய் எங்கேயாவது உட்கார வச்சு சோறு போட முடியுமா உங்களால? வாய் இருக்கிற மனுஷனுக்கே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு துப்பு கிடையாது, வக்கு கிடையாது. ரோட்ல அலைய விட்டுருக்கீங்க, வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட விட்டுருக்கீங்க. நீங்க நாயெல்லாம் கொண்டு போய் பத்திரமா ஒரு ஷெல்டர்ல அடைச்சி வேலைக்கு சோறு கொடுப்பீங்களா? நீங்க யாரை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆர்டர்னு சொல்றீங்க? பிளீஸ் தயவு செய்து எது ஆக்கப்பூர்வமான விஷயமோ அதை முதல்ல இனிஷியேட் பண்ணுங்க.
ஆணவ கொலைகள் இங்க தடுக்கப்படணும், ஜாதியின் பேரால நடக்கிற அக்கிரமங்கள் இங்க தடுக்கப்படணும், குழந்தைகளை வந்து கற்பழிச்சு கொலை பண்ற அந்த அவங்களுக்கு வந்து ஒரு சரியான தண்டனை கொடுக்கணும். என்னோட ஆரம்ப காலத்துல இருந்து எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மனத்தாக்கம் இதுதான். இங்க தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டா தவறுகள் கண்டிப்பா குறைக்கவாது படும். அது நடக்கிறதே இல்லைங்க இங்க. ஏன்னா இங்க தண்டனையே கிடையாது. இங்க வந்து செய்யும் போதே ஒருத்தன் வந்து பக்கத்துல ஒரு ஓட்டையான ஒரு இதை வச்சுக்கிறான், இது உள்ள எப்படி பூந்து வெளியே வரலான்னு. சோ அதுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா அந்த 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 நாய்கள், அவங்களுக்கு நாயின்னு எனக்கு சொல்றதுக்கே வரல, அதை விட மோசமானவங்க அவங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் ஜெயில வச்சுக்கிட்டு வாரத்துல 2 நாள் கறி சோறு போட்டு உள்ள போயிட்டு வர இந்த சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, சோசியல் மீடியால இருக்கிற ஒரு 4-5 பேர் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க வந்து சொல்றாங்க, அவங்களோட ஜெயில் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாங்க. ஜெயில இப்படி சாப்பாடு தருவாங்க, அப்படி சாப்பாடு தருவாங்க, இப்படி எல்லாம் சொல்லிக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப லக்ஸுரியாவும் தான் இன்னைக்கு ஜெயில்ஸ் எல்லாம் இருக்கு போல இருக்கு. அதனால அவங்களுக்கே நீங்க அவ்வளவு எல்லாம் செய்யும் போது இந்த நாய்கள் அப்படிங்கிறது வந்து பாவம். நீங்க இதெல்லாம் கொண்டு போய் அடைச்சி கொல்லணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. அது மிகப்பெரிய பாவம். தயவு செய்து நீங்க நல்லது பண்ணலனாலும் கெட்டது பண்ணாதீங்க. சோ இந்த ஒரு விஷயத்த தடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம். நான் இதுல எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு வெப்சைட் உங்களுக்கு நான் இங்க டேக் பண்றேன். சோ நம்ம அதுல போயிட்டு அந்த பெட்டிஷன்ல எல்லாருமே சைன் பண்ணா கண்டிப்பா இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சோ நம்மளால முடிஞ்சது நம்ம செய்வோம். ப்ளீஸ் சேவ் டாக்ஸ், சேவ் ஸ்ட்ரீட் டாக்ஸ். இந்த இன்னொரு தகவலும் நான் பார்த்தேன். இதெல்லாமே பிரீட் டாக்ஸ்க்கு தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரீட் டாக் கிடையாது அப்படின்னு சொல்லி. சரி, வாட் எவர் இட் இஸ், எது எப்படி இருந்தாலுமே நம்ம கையால ஒரு பெட்டிஷன் சைன் பண்றதுனால எந்த நஷ்டமும் வந்துட போறது இல்ல. சோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. சேவ் ஸ்ட்ரீட் டாக்ஸ் அண்ட் ப்ளீஸ், அதுவும் நம்ம குழந்தை மாதிரி தான். தயவு செய்து அதை கல்லால் அடிக்கிறது, அது வால்ல வந்து நெருப்பு வச்சு விடுறது, இது மாதிரியான விஷயங்களை இனியும் பண்ணாதீங்க. நம்ம குழந்தைகள் நம்ம கண் பார்வையில நம்ம நல்லபடியா பாத்துக்கிட்டா பாதுகாப்பா இருப்பாங்க. ஒரு நாய் வந்து என் குழந்தைய கடிக்குது அதனால நாயை சாகடிங்கன்னு சொல்ற நீங்க, ஒருத்த என் குழந்தைய இப்படி ரேப் பண்ணிட்டா, தூக்கிட்டு போய் அதுக்கு இந்த வயசுலயே அசிங்கமா விஷயங்கள் பண்ணிட்டான்னு உடனே அவனை சாவடிக்க சொல்லிருக்கீங்களா என்னைக்காது? இல்ல சாகடிச்சிருக்காங்களா என்னைக்காது? முதல்ல அதை செய்யுங்க. இந்த கவர்மெண்ட் முதல்ல இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டங்களை கொடுங்க, அப்புறமா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுங்க. தேங்க்ஸ்.